ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஒரு புதிய அப்டேட் நம்ம சேனல்ல ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போறோம். என்னன்னா, நம்ம டெலகிராம் சேனல் ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ டெலகிராம் போய் நீங்க சர்ச் பண்ணுங்க, யோகா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்ம வந்துடும். ஃபர்தரா அந்த வீடியோக்கு கீழேயே நான் வந்து டெலகிராம் சேனலோட லிங்கை அட்டாச் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்றதுனால நமக்கு என்னென்னலாம் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல்ல வந்து ஃபர்தரா நம்ம வந்து ரெகுலரா கைடன்ஸ் தான், மெட்டீரியல் என்னென்னலாம் படிக்க போறீங்கன்ற ஒரு பிடிஎஃப் ஃபுல்லா நம்ம ஃப்ரீயாவே மெட்டீரியல் வந்து அப்லோட் செய்யப்படும். மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பிடிஎஃப் கொடுத்து அதனுடைய சொல்யூஷனை வந்து நான் கைப்பட சால்வ் பண்ணி நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கூட கொடுப்பேன். ஓகே, பிடிஎஃப் ஃபார்மேட், வீடியோ டைப் ஏதாவது ஒன்று நீங்க என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் பிடிஎஃப், மேக்ஸ் பிடிஎஃப், ஜெனரல் ஸ்டடிஸ் பிடிஎஃப் இதெல்லாம் வந்து நமக்கு அப்லோட் செய்யப்படும். ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் ஒரு ஆஸ்பிரண்ட். 2025 குரூப் 4க்கு பயணிக்கக்கூடிய நீங்களாக இருந்தால் அதே போல 2025 குரூப் 4க்கு நானும் அந்த கப்பை எப்படியாவது அடிச்சாகும். இந்த டெலகிராம் லிங்க்ல மெட்டீரியல் கொடுக்கப்படும். பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வாட் எவர் இட் இஸ். குரூப் 4 ஜெயிக்கிறதுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும், அனைத்து விதமான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கரண்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன், ஃப்ரீயா தான். ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்து ஓரளவு ஒரு 75% நம்ம சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் டெஸ்ட் பேஜை கண்டக்ட் பண்றது நல்லது. என்னுடைய சஜஷன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு 75% நம்ம படிநிலைகளை தாண்டி படிச்சு முடிச்சா மட்டும்தான் நம்ம டெஸ்ட் அடிச்சு பாக்குறது கரெக்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வாரம் படிக்கிறீங்க, ஒரு வாரத்துல ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம், அந்த டெஸ்ட் அடிச்சு பாக்குறீங்க. அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நீங்க அந்த ஒரு வாரத்துல படிச்சு முடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். ஒரு டெஸ்ட் நல்லா பண்ணுவீங்க, ஒரு டெஸ்ட் லெவல் கூடலாம், லெவல் குறையலாம். என்ன பொறுத்தளவு ஒரு பாதி கிணற முடிங்க. முதல்ல நமக்கு சாலிடா இன்னும் 8-10 மாசம் டைம் இருக்கு. பாதி கிணற தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம சேனல்லே டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்க மறக்காம நம்ம சேனல்ல, டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல முதல்ல சொல்ல வர்றது அதுதான். ஏன்னா ஃபர்தரா எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு அதுல கொடுத்துட்டு யூடியூபோட லிங்க் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். டே 1ல இருந்து நம்ம கால் ஃபேர் வர வரைக்கும் எவ்வளவு படிச்சு முடிக்கணும், உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் டெலகிராம் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ சேனலுக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. வேற ஃபர்தரா என்ன சொல்லணும்னா, ஒன்ஸ் நம்ம கால் ஃபேர் வந்ததுக்கு அப்புறம் கடைசி 90 டேஸோ 85 டேஸோ பக்காவா ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்து ஒரு நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் அடிச்சு பாக்குறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. கால் பேர் வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு படிக்கவே வேண்டாம். படிச்சதை நம்ம டெஸ்ட் அடிச்சு பார்த்தாலே போதுமான. இப்ப வந்து நீங்க நோட்ஸ் எடுக்க, ரெகுலரா அன்றாட திட்டமிடல் அதை முடிக்கிறீங்க. காலை பொழுதுல 1 மணி நேரம் வாட்ச் விடுறீங்க. அடுத்த நாள் ஸ்டடி பிளான் வாட்ச் விடுறீங்க. ஸோ 1 by 1 வந்து உங்களுக்கு சேனல்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம சேனலை விசிட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நானும் உங்களை மாதிரி ஒன் ஆஃப் த ஆஸ்பிரண்ட். ஒரே டைம் தான் படிக்கிறேன், ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய கொள்கை, இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட். ஓகே, நம்ம ஸ்லோவா பயணிக்கிறோம், ஆனா ஸ்டெடியா பயணிக்கிறோம். ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆகலாம். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறோம், நீங்க முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் கமிட்மெண்ட் போகும்பொழுது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணல, ஒரு டெஸ்ட் நல்லா பண்ணலைன்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ரெஷர் வரும். அடுத்த டெஸ்ட் ஐயோ அதுல பேலன்ஸ் இருக்கே, நம்ம அதுக்குள்ளேயே இன்னொரு டெஸ்ட் போக போறோமே, ரெண்டும் அப்படியே அடிஷனலா ஆட் ஆகிட்டே இருக்கு, எப்பதான் முடிக்கிற அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் சொல்றேன், பாதி கிணற தாண்டினதுக்கு அப்புறம் டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்றோம். கண்டிப்பா கால் ஃபேர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேனல்ல டெஸ்ட் பேஜ். அது வரைக்கும் வந்து என்னடா டெலகிராம்ல அப்ப என்ன ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. பிடிஎஃப் எப்படி படிக்கணும், என்ன உங்களுடைய கன்ஃபியூஷன், உங்களுடைய எண்ணற்ற சந்தேகங்கள் எல்லாமே அதுல விலாவரியா நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, மறக்காம யூடியூப்லயும் நல்ல நல்ல பாசிட்டிவான அப்ரோச், நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டெலகிராம்ல ஒன்னா ஒரு ஃபேமிலியா பயணிப்போம், எல்லாரும் ஜாப் அடிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல அதைத்தான் நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஜாப் அடிக்கிறோம், அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறோம் அவ்வளவுதான். வேற ஏதாவது இது நெகட்டிவ் பக்கமே நம்ம நேரத்தே டெலகிராம்ல ஒன்று போட்டு அவாய்டு நெகட்டிவ் சர்க்கிள். ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணுங்க. ஓகே, எப்பயுமே ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். முடிக்கிறோம்ன்ற நோக்கத்திலேயே போக வேண்டாம். ஸ்லோவா பயணிச்சாலும் ஸ்டெடியா பயணிப்போம். நம்மளுடைய ரேஸ் வந்து முயல் கிடையாது, ஆமை. ஸ்லோவா போனாலும் ஸ்டெடி. ஓகே, சேனலோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம விசிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லான விஷயத்தை மட்டும்தான் பதிவிடுவோம். ஓகே, நன்றி.